இன்வெஸ்டிங்கேஷனுக்காக ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று வந்திருக்கு சார், வாங்கலாம்னு ஐடியா பண்ணோம் சார். சொல்லுங்க சார். இது டோல்கேட் ஒட்டின மாதிரி ரோட்லயே வருது சார் இது. சரிங்க. இப்போ அது வாங்கினா என்ன ஃபியூச்சர்ல என்ன ப்ராப்ளம்ஸ் என்ன வரும் சார், ரோட் டெவலப்மெண்ட்ஸ் அந்த மாதிரி என்ன இஷ்யூஸ்? கண்டிப்பாக சார், இந்த ஹைவே சம்மந்தப்பட்ட இடம், டோல்கேட்டு இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் அக்யூரான இடங்க சர்வே நம்பர்ஸ் கூட நமக்கு சேல்ஸ்க்கு வரும் சார். அந்த இடம் வந்து அக்யூர் ஆகிட்டு இருக்கும், அந்த சர்வே நம்பர் இன்க்ளூட் ஆகிட்டு இருக்கும், பட் அது வந்து அவங்க எடுக்காமல் இருந்திருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த இடத்துல ஹைவேஸ் என்ஓசி வாங்கணும் சார். செகண்ட் வந்து டாக்குமெண்ட்டு பேஸ்ட் ஆன் தட் பட்டா, கிளியராக பட்டா அந்த எக்ஸ்டென்ட்டுக்கு இருக்கா, பட்டா மட்டும் போதாது, பட்டா வித் ஸ்கெட்ச் எஃப்எம்டி வாங்கி பார்க்கணும் சார். அந்த ஏரியாவும் நீங்கள் வாங்குகிற டாக்குமெண்ட் ஏரியாவும் சைட் ஏரியாவும் டேலி ஆன பட்சத்தில் தான், டேலி ஆகிற பட்சத்தில் தான் நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கணும். அதே போல் வந்து டோல்லாம் வருதுன்னா அந்த இடத்துல வந்து எவ்வளோ ஹைட்டில் பில்டிங் வருது, எவ்வளோ ஹைட்டில் அந்த ரோடு வருதுன்னு பார்த்துக்கணும். அதன் பிறகு தான் நீங்கள் அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் வாங்குறது நல்லது. ஏன்னா சர்வீஸ் ரோடு இருந்தால் சர்வீஸ் ரோடு ஆக்சசிபிலிட்டி இருக்கும், அந்த ஆக்சசிபிலிட்டியை பார்த்தும் பண்ணிக்கணும் சார். கண்டிப்பாக வாங்கலாம், பட் இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஹைவேஸுக்கு போனாலே அதனுடைய டீட்டெயில் ஃபுல்லாக வந்துடும். தென் தாலுக்கா ஆஃபீஸில் போயிட்டு பட்டா எஃப்எம்டி வாங்கி பார்த்து உங்கள் டேலி அந்த மொத்தம் நான் சொன்னதெல்லாம் நீங்கள் டேலி பண்ணி பார்த்து அங்கே அந்த இடம் இருந்ததுன்னா கண்டிப்பாக பண்ணிக்கிங்க.